மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவளி களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மறியல் போராட்டம் இன்று மாலை கைவிடப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் தாக்குதல்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என தெரிவித்து போர்த்தீவு பற்று வெல்லாவளி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக சுமார் 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை 8 மணி தொடக்கம் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். வெல்லாவளி, திக்கோடை, 35ஆம், 36ஆம், 37ஆம், 38ஆம் காலனி, புதுமுன்மாரிச்சோலை, பலாலிவேம்பு, பீலியாறு, வேத்துச்சேனை உள்ளிட்ட காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அட்டகாசமான யானை தாக்கத்திலிருந்து விடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசாங்கம் விட மாட்டோம். எப்படியோ 5 நாளைக்குள்ள எங்களுக்கு முடிவு தரணும். எங்களை யானையை துரத்துங்க. அரசாங்கத்தின் போது அரசாங்கமா சட்டமா இல்ல நீதியா? இவ்வளவு காலத்துக்கு நாங்க எங்களை ஊடு வாசல வந்து பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. நேற்று இரவு 3ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ள யானை வந்து 2 பேர் நாங்க உயிர் போற யானைக்கார் யார் வனவிலங்கு பாதுகாப்பு வராம விட்டுருந்தா எங்களை அவ்வளவு பேர் யானை கொண்டிருக்கும். பிடியில இருந்து விடுவிங்க. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வெல்லாவளி களுவாஞ்சிக்குடி வீதியூடாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை பகுதிகளுக்கான வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை காட்டு யானைகளால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பிலான சந்திப்பு போர்த்தீவு பற்று பிரதேச சபையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதில் மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ், ராணுவ கட்டளை அதிகாரி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருந்தனர். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து வீதி மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கினார். ஆனா ராணுவத்தோட சேர்ந்து நாங்க எத்தனையோ ஆபரேஷனை செய்திருக்கோம். அதனாலதான் பவுனதீவு, பட்டிப்பல மற்ற பிரதேசங்களில் இந்த யானை செயல்பாடு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. இதற்காக பிரதேச செயலாளர்களை கூப்பிட்டு பிரதேச செயலக மட்டத்தில் தனியான குழு ஒன்று அமைச்சு ஊர் மக்களோடையும் ஊர்காவல் படையோடும் சேர்ந்து இந்த யானை ஒழிப்பு நடவடிக்கையை செய்ய சொல்லி நான் எத்தனையோ தரம் பிரதேச செயலாளர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனினும் தொடர்ச்சியாக வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மாலை வேளையில் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வெல்லாவளி பிரதேசத்தில் எழுந்துள்ள காட்டு யானை பிரச்சினை தொடர்பில் மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் SD ரத்நாயகவிடம் வினவிய போது ஒற்றை யானையின்றி குறித்த பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அந்த யானையை பிடித்து விரைவில் சரணாலயம் ஒன்றில் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.